ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு துனாஸ் மல்டி பேகர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்துடலாம். நிஃப்டி வந்து 150 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 156 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. கோல்டு பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரு 60 ரூபா கரெக்ட் ஆகி 12,380 ரூபாயில இருக்கு 22 கேரட்டு. இதே வந்துட்டு சில்வர் பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரு 3000 ரூபா கரெக்ட் ஆகி 2,21,000 ரூபாயில இருக்கு ஒரு கிலோ சில்வர். அடுத்த ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் ஏஎம்சி ஐபிஓ வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆச்சு. லிஸ்டிங் ஏன்னா 20% வந்துட்டு நமக்கு வந்திருக்கு. ஒரு ஷேருக்கு வந்துட்டு 435 ரூபா வந்துட்டு ப்ரீமியமாக லிஸ்ட் ஆச்சு. இந்த ஸ்டாக்கை வந்துட்டு ஃபியூச்சருக்கு ஹோல்ட் பண்ணாமன்னா கண்டிப்பாக வேணாம். ஏன்னா வந்துட்டு ப்ரொமோட்டரே இவங்க வந்துட்டு ஆஃபர் ஃபார் சேலில் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகுறாங்க. ஸோ அதனால நமக்கு லிஸ்டிங் கெயின் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இந்த ஸ்டாக்கை எக்ஸிட் கன்சிடர் பண்ணிடலாம். இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரு பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வேணாம். ஏன்னா இந்த ஸ்டாக் வந்துட்டு ஃபியூச்சரில் எப்படி பண்ணணும்னு தெரியாது. அது இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போவும் ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. அடுத்ததாக டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்துட்டு 1500 கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஐஃபோன் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு 4500 கோடி இன்வெஸ்ட் பண்ணி இவங்க வந்துட்டு ஐஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வந்துட்டு இப்போ ஆப்பிள் வந்து புதுசாக ஒரு பிளான் போட்டு இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் ஒன்று ரெடி பண்ணாங்க. அந்த டிலே வந்துட்டு 1500 கோடி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால 1500 கோடி புதுசாக இன்வெஸ்ட் பண்ணி திரும்ப ஐஃபோன் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வந்துட்டு 70% ஆஃப் யூஎஸ் அண்ட் யூரோப்புக்கு வந்துட்டு ஐஃபோன் நம்ம கண்ட்ரியில் இருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்துட்டு இதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஸ்ரீராம் ஃபினான்ஸில் வந்துட்டு 40,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 20% ஸ்டேக்கை வந்துட்டு ஜாப்பனீஸ் பேஸ்டு மஃப் பேங்க் வந்துட்டு இவங்க ஹோல்ட் பண்ண போகிறாங்க. இதுக்காக வந்துட்டு இன்னைக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு 20% வந்துட்டு மஃப் பேங்க் வந்துட்டு ஹோல்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக ப்ரொமோட்டர் எல்லாருமே அவங்களோட ஸ்டேக்கை வந்துட்டு கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இயரில் மட்டும் 1.5 லட்சம் கோடி வந்துட்டு ப்ரொமோட்டர் அவங்களோட ஸ்டேக்கை வந்துட்டு குறைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் ஏர்டெல் மட்டும் 44,682 கோடி வந்துட்டு சேல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இண்டிகோ, ஏடபிள்யூஎஸ் அக்ரி அண்டு பஜாஜ் ஹவுசிங், பஜாஜ் ஃபினான்ஸு இவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ஸ்டேக்கை வந்துட்டு சேல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த ப்ரொமோட்டர் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக அவங்க ஸ்டேக்கை கொடுத்துட்டு எக்ஸிட்டும் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு மெயினாக விர்புல் ஆஃப் இந்தியா, சுஸ்லாண்ட் எனர்ஜி அண்டு ஓலா இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒட்டுமொத்தமாக ஸ்டேக்கை குறைச்சி இந்த கம்பெனியை விட்டு எக்ஸிட் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ப்ரொமோட்டர் எல்லாரும் இப்போ ஹை வேல்யூவாக இருக்குது மார்க்கெட்டு அப்படின்றதுனால ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அண்டு எக்ஸிட் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால நம்ம பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்ததாக டாடா பவர் வந்துட்டு ரினியூவபிள் எனர்ஜிக்காக 6,500 கோடி ப்ராஜெக்டை வந்துட்டு நாங்கள் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்காக நாங்கள் வந்துட்டு ஸ்டேட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஸ்டேட்டில் வந்துட்டு பிளேஸ் கிடைக்குதோ அங்கே வந்துட்டு நாங்கள் இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக வந்துட்டு 2000 கோடி வந்துட்டு பாண்டு மூலமாக வந்துட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்துட்டு நல்லா ரினியூவபிள் எனர்ஜியில் க்ரோத் ஆனாலும் பட் ஆனால் வந்துட்டு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ப்ரைஸு. அது இல்லாமல் அவங்க மூலமாக தான் டிரான்ஸ்மிஷனை நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக HCCL வந்துட்டு மல்டி இயர் கான்ட்ராக்ட் ஒன்று வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. நெதர்லாந்தில் வந்துட்டு ஏஎஸ்என் பேங்கோட மல்டி இயர் கான்ட்ராக்ட் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. இதனால வந்துட்டு இவங்க அந்த பேங்கோட ஆப்ரேஷன்ஸை வந்துட்டு மாடர்னைஸ் பண்ணுவாங்க அண்டு டிஜிட்டல் ஆப்ரேஷன்ஸை வந்துட்டு இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு இவங்க பேங்கிங் செக்டரில் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த டீல் வந்துட்டு இவங்களுக்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். அடுத்ததான் நம்மளோட ஐகானிக் ஸ்நாக்ஸ் பிராண்டான ஹல்திராம்ஸில் வந்துட்டு எல்காட்டர் அப்படின்ற குளோபல் கன்சியூமர் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்துட்டு இவங்க டாமினேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது இல்லாமல் வந்துட்டு இவங்களோட பிராண்டை வந்துட்டு இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். அண்டு சப்ளை அண்டு டிஸ்ட்ரிபியூஷனை வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக ஆவாங்க. இவங்க வந்துட்டு மார்ச்சுக்கு அப்புறம் வந்துட்டு ஐபிஓ வர போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 197 கம்யூனிகேஷன் அப்படின்ற சப்சிடரி கம்பெனியான பேடிஎம் பேமெண்ட் சர்வீசஸ் அப்படின்ற கம்பெனிங்க வந்துட்டு ஆர்பிஐ பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தோன்னா அவங்க வந்துட்டு ஆஃப்லைனில் பேமெண்ட் பண்ணவும் அண்ட் அது இல்லாமல் வந்துட்டு பார்டர் தாண்டி வந்துட்டு பேமெண்ட் பண்ணிக்கிறதுக்கும் இவங்க வந்துட்டு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால டொமஸ்டிக்ல இருந்து இன்டர்நேஷ்னல் அண்டு அவுட் சைட் இந்தியாவுக்கு வந்துட்டு நம்மளோட
டிரான்சாக்ஷன் பண்ண முடியும், பே பண்ணவும் முடியும் அண்ட் ரிசீவ் பண்ணவும் முடியும். ஸோ இதனால இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போவுமே ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. இந்த வந்துட்டு பேமெண்ட்டை வச்சு மட்டுமே ஃபியூச்சரில் வந்துட்டு க்ரோ ஆக முடியாது. அடுத்ததாக என்சிஎல்டியை வந்துட்டு வேதாந்தாவுக்கு டிமர்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால வந்துட்டு இந்த மார்ச்சில் வந்து நாங்கள் 5 கம்பெனியை வந்துட்டு லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அடுத்ததா வேதாந்தா டிமர்ஜரை வந்துட்டு என்சிஎல்டி வந்துட்டு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால வந்துட்டு மார்ச்சில் நாங்கள் 5 கம்பெனியை வந்துட்டு மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதோட சேர்மனான அனில் அகர்வால் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் வந்துட்டு நாங்கள் லிஸ்ட் பண்ணுற ஒரு கம்பெனிக்கும் எங்களோட டெப்த்தை வந்துட்டு பிரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு 48,000 கோடி வந்துட்டு டெப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. டெப்ட் வந்து இந்த கம்பெனியில் அதிகமாக இருக்குது. லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமே வந்துட்டு ஒரு கம்பெனிலையும் 48,000 கோடி இருக்குன்னா அதுவும் வந்துட்டு டெப்ட் வந்துட்டு டாலரில் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால இதை வந்துட்டு கட்டுறது ரொம்ப சிரமம். ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை வந்துட்டு கன்சிடர் பண்ணாதீங்க. அது இல்லாமல் இந்த ஸ்டாக்கை இப்போவும் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா இதோட வந்துட்டு அந்த ஸ்டாக்கை ஃபுல்லாகவே வந்துட்டு எக்ஸிட் கன்சிடர் பண்ணிடுங்க. அடுத்தா ஓலா எலக்ட்ரிக் மொபைலிட்டியோட ப்ரொமோட்டரான பவிஷ் அகர்வால் வந்துட்டு அவரோட ஸ்டேக்கை வந்துட்டு 2.5% வந்துட்டு கம்மி பண்ணியிருக்காரு. நேற்று இதனால இந்த ஸ்டாக் வந்துட்டு 5% கரெக்ட் ஆச்சு. பட் ஆனால் இன்னைக்கு வந்துட்டு இந்த ஸ்டாக் 10% ரைஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். மினிமமாக ஒரு ப்ரொமோட்டர் வந்துட்டு 36.75% வந்துட்டு ஹோல்ட் பண்ணணும். ஆனால் வந்துட்டு இப்போ பவிஷ் அகர்வால்கிட்ட வந்துட்டு 33% தான் வந்துட்டு ஸ்டேக் இருக்குது. ஸோ அதனால இப்போ வந்துட்டு அவர் ப்ரொமோட்டராக இருக்க மாட்டார். ஸோ இது எல்லாருமே வந்துட்டு ப்ரொமோட்டர் அவங்களோட ஸ்டேக்கை வந்துட்டு நம்மள்கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்துட்டு எக்ஸிட் கன்சிடர் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தான் திவாலாகிற கம்பெனிலே வந்து எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு பவிஷ் அகர்வால் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அது இல்லாமல் இந்த ஸ்டாக்கு வந்துட்டு ஐபிஓவில் லிஸ்ட் ஆனதுலேருந்து இன்றைக்கி வந்துட்டு 50%க்கு மேலே கரெக்டாக இருக்குது. ஸோ ஐபிஓவில் போட்டதுலேருந்து பெரிய ஹெவி லாஸ் தான். ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை வந்துட்டு இதுக்கு மேலே கன்சிடர் பண்ணாதீங்க. அது இல்லாமல் இந்த ஸ்டாக்கை வந்துட்டு இப்போ ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை வந்து எக்ஸிட் கன்சிடர் பண்ணுங்க. இந்த ஸ்டாக் வந்துட்டு இதுக்கு மேலே இன்னும் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால இந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அது இல்லாமல் எக்ஸிட் கன்சிடர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.